ஸோ இந்த செக்ஷனில் ஒரு எம்ப்ளாயை அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கான ரெஸ்ட் ஏபிஐ எழுத போகிறோம். பார்க்கலாம். ஸோ அதுக்கான லாஜிக்கை எழுதுறதுக்கு முன்னாடி போன செக்ஷன் வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது என்னன்றதை பார்த்துடலாம். இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். இங்கே நம்ம மெசேஜ் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதை இந்த சூப்பரில் நம்ம பேராமீட்டரா பாஸ் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதை கொடுத்துருங்க. இப்போ எம்ப்ளாயி சர்வீஸ்குள்ளே போயிட்டு லாஜிக் எழுதலாம். எம்ப்ளாயி டிடிஓ அப்டேட் எம்ப்ளாயி. ஸோ அதுக்குள்ள எம்ப்ளாயி ஐடி நம்ம கொடுப்போம், எந்த எம்ப்ளாயி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா எம்ப்ளாயி டிடிஓ தேவை. ஸோ அப்டேட் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த கிளாஸ்க்குள்ள போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த எரர் ஏன் காட்டுதுன்னா நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம்னா ஓகே கொடுத்தாச்சு. எப்போ அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ எம்ப்ளாயி ரெபாசிட்டரி எடுத்துக்கணும். ஃபைண்ட் பை ஐடி கொடுத்து எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கால் பண்ணிக்கணும். இது ஒரு ஆப்ஷனல் கிளாஸ்ன்றதுனால நம்ம இந்த ஆர்எல்ஸ் த்ரோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ண எக்ஸெப்ஷன் கிளாஸ். ஸோ அதுக்குள்ள எம்ப்ளாயீஸ் நாட் எக்ஸிஸ்ட் வித் given ஐடி. இந்த எக்ஸெப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஃபைனலாக போஸ்ட்மேனில் ட்ரை பண்ணும்போது இதையும் ட்ரை பண்ணலாம், இந்த எக்ஸெப்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து எம்ப்ளாயி டாட் செட் ஃபர்ஸ்ட் நேம். அதுக்குள்ள நாம கிரியேட் பண்ண இந்த அப்டேட்டட் எம்ப்ளாயி அப்டேட் எம்ப்ளாயி டாட் கெட் ஃபர்ஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் அண்ட் லாஸ்டா கெட் இமெயில். எம்ப்ளாயி ரெபாசிட்டரி கால் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த டிஃபால்ட் சேவ் மெத்தட் வரும். இந்த சேவ்ன்றது நம்ம என்ன அப்டேட் பண்றோமோ அதை அப்டேட் பண்ணிடும். அந்த வேலையை தான் இது பார்க்கும். இப்போ ரிட்டர்ன் பண்ணணும். எம்ப்ளாயி மேப்பர் டாட் மேப் டு எம்ப்ளாயி டிடிஓ. இதுக்குள்ள போயிட்டு நம்ம லாஸ்டா கிரியேட் பண்ண அப்டேட்டட் எம்ப்ளாயி. ஓகே, இப்போ கண்ட்ரோலர் போயிடலாம்.
build update employee REST API. Okay. ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ள எம்ப்ளாயி டிடிஓ நம்மளோட மெத்தட் நேம். ஓகே. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவோம்னா பாத் வேரியபிள்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எந்த எம்ப்ளாயி அப்டேட் பண்ணணும்னு சொல்ற அந்த ஐடி வந்து இங்கே வரும். ஸோ அதை கால் பண்ணிக்கணும். அது என்னவா வரும், ஒரு லாங்கா வரும். அண்ட் நம்மளுக்கு ரெக்வஸ்ட் பாடியில் அந்த ஆப்ஜெக்டும் வரும், எம்ப்ளாயோடைய ஆப்ஜெக்ட். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட சர்வீஸ் இதை கால் பண்ணோன்னா அப்டேட் எம்ப்ளாயி மெத்தட் இருக்கும். அதுக்குள்ள எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணணும். ப்ளஸ் நம்மளோட எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ கிரியேட் பண்ண இந்த அப்டேட்டட் எம்ப்ளாயி இதை கொடுத்துடணும். அவ்வளோதான். ரிட்டர்ன் கொடுத்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஓகே. இதுக்குள்ள எம்ப்ளாயி டிடிஓ இதை கொடுத்துடணும். ஆமாம், http ஸ்டேட்டஸ் டாட் ஓகே. ஆக்சுவலாக இங்கே ஒரு நியூ ரெஸ்பான்ஸ் இப்படி போட்டுருவாங்க. இதை மிஸ் பண்ணிட்டோம். அதாவது இந்த புட் மேப்பிங், அட் புட் மேப்பிங், ஏன்னா இது அப்டேட்ன்றதுனால இந்த புட் மேப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்குள்ள அங்கேருந்து வர பேராமீட்டர், அதாவது ஐடி. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்ல பாத் வேரியபிள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஐடி. ஸோ அதை கொடுத்துக்கணும். இது ஒன்று. ஸோ இப்போ எம்ப்ளாயி சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் இங்கே நம்ம செட் பண்ணோம்ல, இங்கே ஒரு டைப்போ எரர் ஆயிடுச்சு. ஸோ அதை செட்டுன்னு மாற்றிடணும். இதையும் செட்டுன்னு மாற்றிடணும். ஓகே. இப்போ கோடை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போஸ்ட்மேனில் போய் செக் பண்ணிடலாம். இது வந்து புட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது அப்டேட்ன்றதுனால. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் எம்ப்ளாயிஸ், நாம எந்த எம்ப்ளாயை அப்டேட் பண்ண போறோம் அந்த ஐடி இங்க வந்து நம்ம கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 3 லிஸ்ட் இருக்கு. 3 எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம டிபில இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஐடி எடுத்து அப்டேட் பண்ணலாம். இப்போ madan@gmail.comனு இருக்கா, ஃபர்ஸ்ட் நேம் மதன், லாஸ்ட் நேம் குமார், ஐடி 3, இதை அப்டேட் பண்ண போறோம். எம்ப்ளாயி 3ன்ற ஐடி இங்க கொடுத்துட்டு பாடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரா அப்புறம் ஜேசானே இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த பாடியில் இதுதான் நம்ம கிட்ட எக்ஸிஸ்டிங்காக டிபியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம் மதன், லாஸ்ட் நேம் குமார், இமெயில் வந்து madan@gmail.com. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மாற்றுறேன். மதன் எடுத்துட்டு கலை செல்வன் அப்படின்னு கொடுத்துட்டு
kali@gmail.com நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அப்டேட் அதாவது சென்ட் கொடுக்குறேன். எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 200 ஓகே ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. நாம மாத்தின மதன்ல இருந்து கலைக்கு மாத்தணும். இந்த கலையும் மாறிடுச்சு. இது MySQL டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நான் போயிட்டு இந்த தேர்டு தானே அப்டேட் பண்ணோம், இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். நீங்க பாருங்க, தேர்ட்ல இப்போ மதன் பதில் கலை அதோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு விஷயம், நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் எழுதணும். கரெக்டுங்களா? நம்ம கிட்ட இருக்கிறதே இப்போ 3 ரெக்கார்டு தான் இருக்கு டிபில. நான் இல்லாத ஒரு ரெக்கார்டை போய் அப்டேட் பண்றேன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 7ன்ற ரெக்கார்டு நம்ம கிட்ட இல்லை, அதை சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு சர்வர் எரர் அடிச்சிடும், இன்டர்னல் சர்வர் எரர். ஆனா நம்ம எக்ஸெப்ஷன்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரைட் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதை போய் பார்க்கலாம். சரி, பாத்தீங்கன்னா இந்த எக்ஸெப்ஷன் அடிச்சிருச்சு. இதுதான் நம்ம எழுதின எக்ஸெப்ஷன் கிளாஸ், ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். நான் 7ன்ற ஐடி கொடுத்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணேன். 7ன்ற ஐடி டிபிலே கிடையாது. அப்போ நம்ம ரைட் பண்ணிருந்தோம், எம்ப்ளாயி டைப் எரர் இது, எம்ப்ளாயிஸ் நாட் எக்ஸிஸ்ட் வித் கிவன் ஐடி 7. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கான எக்ஸெப்ஷன் எந்த கிளாஸ்ல எந்த இடத்துல எரர் அதாவது எக்ஸெப்ஷன் வந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ இதுவும் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸெப்ஷனை நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளவுதான் அப்டேட் ஆப்ரேஷன். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து கடைசி ஆப்ரேஷன் டெலீட், ஒரு எம்ப்ளாயி எப்படி டெலீட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம்.